இப்ப கடகராசிய பொறுத்தவரைக்கும் இந்த குரோதி ஆண்டுல அவங்களுக்கு என்ன நடக்க போகுது? அவங்க என்ன அ விரதத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது அவங்களுக்கு அஷ்டமத்தில சனி இருக்கிறதுனால, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள், இப்படி பல்வேறு இடர்பாடுகள சந்திச்சுக்கிட்டு வர்றாங்க. ஸோ, இப்ப 1/5/2024க்கு பிறகு மே மாசத்துல 11ஆம் இடத்துல, கடகத்துக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் வருகிறார். அதனால இதுவரைக்கும் கஷ்டம் மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு வந்தவங்க, இப்ப லாபத்தை அடையப் போகிறார்கள். அவர்கள் செய்கின்ற தொழிலா இருக்கட்டும், அவர்கள் செய்கின்ற வேலை எந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், அவருக்கு போதுமான லாபங்களும், போதுமான வசதிகளும் பெருகப் போகிற நேரம் இந்த குரோதி ஆண்டுல அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூலியமா அடைவாகும். அதே நேரத்துல ஈக்குவலான செலவுகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதை ஈடுகட்டுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்கள். எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை புதன்கிழமை அன்னைக்கு போய் பாருங்க. அவரை வழிபடுங்க. மகாலட்சுமி அம்மாவை வழிபடுங்க. பொதுவா நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு, திருச்செந்தூர் முருகர் வழிபாடும் மற்றும் சனிக்கிழமை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க முடியும்.